பண்ணியதே சிறுத்தை தெரியாம கூட்டு போய் கொலவட பாத்தியடா. உன்னால இப்போ ஒரு 5 பேர் இருக்குடா. 3 பேர் தானே இருக்கும். 3 பேரா? 2 பண்ணியாராச்சாப்பா. ஒழுங்கா போய் ஒருத்த போடுங்க, இல்லாட்டி உங்க 2 பேர்த்தையும் ஒளிச்சு கட்டிடுவேன். போங்கடா. டேய் ஆட்டுக்காரா, நீ மட்டும் தான் வந்திருக்க. உன் ஆட்டுக்குட்டி எல்லாம் எங்கடா? என்னவா ஆட்டுக்குட்டி எல்லாம் கரும்பு தட்டத்துக்குள்ள கரும்பை பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல, கரும்பு தட்டத்துக்குள்ள சிறுத்தை இருக்குது. இந்நேரம் அது உன் ஆடை பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்க. அப்பாடா, சோத்த தின்னாதமா நிம்மதியா இருக்கு. டேய் நில்றா, எங்கடா போற? எப்பா வயல்ல பாம்பு அதிகமா இருக்குல்லப்பா, அதாம குருண மருந்து போட போறேன். குருண மருந்தா? நீ அழுத்து போறது உப்புடா. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அப்ப குருண மருந்து எங்கப்பா இருக்கு? டேய் அடுப்பு கிட்ட முட்டிக்குள்ள இருக்குலடா, அதான்டா குருண மருந்து. எப்பா அம்மா சோத்துக்கு உப்பு போட சொல்லுச்சுப்பா, நான் அந்த முட்டிக்குள்ள இருந்தா எடுத்து போட்டேன். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. போயிட்டு அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இந்த பசங்கள நீ இல்லாம என்ன பண்ண போறேன்னு உடுப்பா. அப்பா நான் இருக்கேன். அதெல்லாம் இல்லை சித்தப்பா. இது கண்டமானத்தில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி போட்டாராம். அது சண்டை சச்சரவு இல்லாமல் என் பேரில் வந்து எழுதி வைக்கிற சொல்லுங்க அவனை. ஐயோ ஐயோ இவையா ஒன்னு எப்படி இருக்கான்? அவன் இப்படிதான் சித்தப்பா. சித்தப்பா, அப்பா ஒரு 15 பவுன் லாக்கர்ல வச்சுக்கிறாரு. அதை மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம எனக்கு எடுத்து வந்துடுறீங்களா? சரிப்பா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு பால் ஊற்றலாமா இல்லை நாளைக்கு ஊற்றிக்கலாமாப்பா? சித்தப்பா, அப்பாவுக்கு பால்லாம் பிடிக்காது சித்தப்பா. எதுக்கு பால் பாக்கெட் வாங்கி 25 ரூபா வேஸ்ட் பண்ணுறது? 10 ரூபாய்க்கு டீ வாங்கிட்டு வந்தால் ஊற்றிடலாம் சித்தப்பா. 10 ரூபாய்க்கு டீயாடா? என்னப்பா உங்க அண்ணன் இப்படி இருக்கான்? பட்டு சீப்பா இருக்கான்ப்பா. அவன் அப்படிதான் சித்தப்பா, உங்களுக்கு தெரியாதா? அவன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதானே. சரிப்பா, இப்ப அப்பாவுக்கு பல்லாக்கு எடுக்கலாமா இல்ல சொர்க்கரதம் எடுக்கலாமாப்பா? பல்லாக்குன்னா எவ்வளவு சித்தப்பா வரும்? பல்லாக்கு 40,000 வரும்பா. அப்ப சொர்க்கரதம் சித்தப்பா? சொர்க்கரதம் 10,000 வரும்பா. எதுக்கு சித்தப்பா வேணும் அவ்வளவு காசு செலவு பண்ணணும்? என் வண்டி இருக்குது, 30 ரூபாய்க்கு போயிடும். பின்னாடி அப்பா உட்கார வச்சலாம், நீ பின்னாடி கொஞ்சம் பிடிச்சிவாங்க. 30 ரூபாய்க்கு பெட்ரோல். ஏய், என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ண. என்னடா அவனை பல்லாக்கு எடுக்கலாமா சொர்க்கரதம் எடுக்கலாமான்னு கேட்டா வண்டியில உட்கார வச்சு நடுவுல பிடிச்சிக்கோன்றான். சித்தப்பா, அவன் ஒரு சில்லற பையன், அவன்கிட்ட போய் நீ இப்போ வந்து கேட்குற? சரிப்பா, நீ சொல்லுப்பா. சித்தப்பா, வண்டியில் வேணாம். அப்பாவுக்கு சைக்கிள்லாம் ரொம்ப பிடிக்கும். சைக்கிளில் உட்கார வச்சு அப்படியே தள்ளினே போயிடலாம் சித்தப்பா. நான் நடந்தே போய்க்கிறேன்டா. என்னது இது? பேப்பர்ல பூன்னு எழுதி போட்டுருக்காங்க. அருமடாடி. என்ன சொல்லாம கொல்லாம வந்துட்டீங்க? சர்ப்ரைஸா? ஓ சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ, எதுக்குமா உனக்கு சிரமம்? நான் எங்க சமைக்க போறேன், ஆர்டர் தான் பண்ண போறேன். என்னடா அப்படி பல்ப் வாங்கிட்டான்? நீ சொல்லு, நானே பே பண்றேன்னு சொல்லு. சொல்லு. நாங்க பே பண்றோம். நீங்க தான் பண்ண போறீங்க. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? காதல் கடிதம் எழுதவே 10வது வரையும் படிச்சிருக்கேன். சந்திரனும் சூரியனும் சொந்தக்காரங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? 10 மணி பஸ் 8 மணிக்கு வரும்டாங்க. சரி, இன்னும் வரல. தம்பி எந்த ஊரு? கண்ணிலே காதல் வந்து கொடுத்துறானே. அப்படிதான் இருக்கு. சரியான டைமிங்ல அடிச்சா மாப்பிள்ள. மாப்பிள்ள இங்கதான் நிக்கிறேன் நானு பஸ் ஸ்டாப்ல. அங்கே இரு, நான் அங்கதான் போறேன். அப்படியே உன்னை ஏத்தி போறேன். ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. நான் அப்படியே முன்னாடி போயிட்டு நிறைய நடக்கிறேன். வா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னடா நில்லுங்கன்ற? என்ன உனக்கு என்ன பண்ண? 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணுங்க. நில்லுங்க. 2 நிமிஷம் என்கிட்ட பேசி என்ன செய்ய போற? இல்லங்க, 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். அப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பண்ணு உனக்கு? நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. கொண்டே பார்த்தா லேடிஸ் நினைக்கிற ஆம்பளடா. தப்பா நினைப்பா நீ? இல்லங்க, February 14 லவ்வர்ஸ் டே வருது. லவ்வர்ஸ் டே வரட்டும். ரூம் போடுறீங்க. ரூம் போட்டு என்னைய போடு. நீங்க மனசு வச்சா
என்னடா சொல்ற? மனசு வச்சா மாசம் ஆக்கிறியா? ஓப்பனப்பா பேசுப்பா, ஓப்பன் பண்ணு, ஓப்பனா பேசு, கொஞ்சம் தள்ளி நின்று பேசு, ஓப்பனப்பா பேசு. என்ன ஓப்பனா சொல்லிடுங்க, உங்க ஃப்ரெண்டு கோபால் ஹோட்டல்ல தான் ரூம் போட்டிருந்தேன், உங்ககிட்ட பேசினா கரெக்டாகுன்னு சொன்னாங்க, அதுதான் வந்தேன். அட கல்றாவிய, அதுதான் பால பண்ணி வந்தா. நான் கோபால்கிட்ட பேசிக்கிறேன்டா, நான் கோபால்கிட்ட பேசிக்கிறேன், நீ போ. நான் என்னமோ ஏதாண்டு பயந்து போனேன், அப்ப எதுக்கு அந்த உதட்ட அப்படின்ட. அது பனிப்பத்திரை. தம்பி ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், கார்பரேட் தான் போச்சு, மாத்தினா சரியாயிரும். எதனால என்ன இப்படியா இருக்கும்? எத்தனை நாள் பெட்ரோல்ப்பா? நோ, வரும்போது நான் ஃப்ரெஷ்ஷா போட்டு இருந்தேன். தம்பி எத்தனை நாள் பெட்ரோல்ப்பா? நோ, சத்தியமா வரும்போது நான் ஃப்ரெஷ்ஷா போட்டு வந்தேன். தம்பி எத்தனை நாள் பெட்ரோல் சொல்லல, எத்தனை நாள் பெட்ரோல்னால ஆச்சுன்னு சொல்றேன். அப்படின்னா ஏய் E20டா. நோ, இது E20 இல்லண்ணா, இது 220 இது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏய் இங்க வாடா, சொல்லுனே. உன் மண்டையில மூளையிலயாச்சும் மூளை இருந்தா இந்த மாதிரி கேள்வி கேப்பியா? போய் வேலையை பெறா. என்னடா தம்பி? இது 220 இல்ல, E20 தான். நீங்க என்ன வாங்கிட்டு வரேன்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். போய் வண்டிக்கு போய் கார்பரேட் வாங்கிட்டு வா. சரிண்ணா. ஏய் அந்த ஹோட்டல் என்ன விடுற? அண்ணே என்னடா அது? கார்பெட், நீங்க தான் வண்டி கார்பெட் கேட்டீங்களே, அங்க போனோடனே கார்பெட் கட்டணும், இவ்வளவு பெருசா கொடுத்தா வண்டி காசு சின்னதா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஏய் இங்க வாடா. என்னடா? அடி அண்ணே, தம்பி ஏதோ தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி கேட்டுக்கிறேன். நீ ஒன்னும் பண்ண வேணாம், என் கண்ணு முன்னாடி நிக்காத, கிளம்பு. ஏய் செயின் வேற துரு பிடிச்சிருக்கு, மாத்தலன்னா கட் ஆயிரும். லூசானே நீ, கோல்டு எப்ப துருபிடிக்கும்? பிரபு சொன்னாரு கல்யாண ஜுவல்லர்ஸ்ல வாங்குனேன். தங்கம் சொன்னா கோல்டு செயின். ஐயோ ஐயோ, ஐயோ போச்சே. எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அதை விட என்ன மாப்பிள்ள ஏதோ பேசணும்னு வர சொல்லியிருந்தீங்க? சொல்றேன் மாமா வந்திருக்காருல, போயிட்டு காஃபி போடணும். ஆமா லூசு, காஃபி போடுனா வீட்ல மிளகாத்தூள் இருக்கா? மிளகாத்தூள் என்ன சொன்ன? அறிவு இருக்கா? பா நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் மிளகாத்தூள் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணியா? உன் பொண்ணு லூசா நான் லூசா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சின்ன வயசுல இருந்தே செல்லம் குத்து வளர்த்துட்டோம். சாப்பாடாவது ஒழுங்கா சமைச்சு போறாளா? சமைச்சா 1 லட்ச ரூபா கொடுத்து பாத்திரம் வாங்கி கொடுத்தல, உன் பொண்ணு எதுல சமைக்கிறா போய் பாரியா? எனக்கு என்ன தெரியும்? என்ன எப்படி சொல்றாங்க? எதுல மாப்பிள்ள? யோ போய் பாரியா? இவ்வளவு கண்டாவா? எதுல சமைச்சிருப்பா? இன்னும் சின்ன புள்ளத்தனமாவே இருக்கிற மாதிரி இருக்கு. மாப்பிள்ள அதுவும் நான் வாங்கி குத்த பாத்திருந்தா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? சிரிக்கிற நீ? உன் பொண்ணு சொப்பு சமால காய்கறி போட்டு சமைச்சிருந்தா கூட சந்தோஷமா சாப்பிட்டுருப்பையா? செங்கலும் மண்ணெல்லாம் போட்டு அதை சாப்பிட சொல்லி உயிரை வாங்கி அதை சாப்பிட்டு 3 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரிப்ஸ் ஏத்திட்டு நீ தான் என் வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா? உன் பொண்ணு நீ வீட்டுக்கு வந்திருக்கன்னு ஜெல்லி கல்லுல கூட்டு செஞ்சு வச்சுக்கிறா, அதை சாப்பிட்டு வீட்டுக்கு போ. நீங்க சாப்பிட்டீங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்க, நான் சாப்பிட்டா மேல போயிடுவோம் மாப்பிள்ள. ஒரு குழந்தை பிறந்தா இதெல்லாமே சரியாயிடும் மாப்பிள்ள. உன் பொண்ணுக்கு குழந்தை வேணாமா, ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்களாம். தத்து எடுத்தீங்களா? எனக்கு தெரியாம எப்போ மாப்பிள்ள?
யோ லூசே, அவ அந்த பொம்மையை சொல்றாயா? அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.